அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான். இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதகாவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான். அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் சதகாவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறான்? வட்டியை அழிக்க வேண்டும் என்றால் சதகா மேன்மையாக வேண்டும். சதகா மேன்மையாகாத வரை, உயராத வரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது. வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில், ஒரு சமூகத்துடைய மாண்பில், ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதகாவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன். கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும். நவீன உலகில் எப்போது அந்த கடன் சதகாவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை, அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர், சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடன் பெற்று அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதகா அங்கே பலனளிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த சமூகம் சதகாவை விட்டு தூரமாகி விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதகாவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள். வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல, அது பேராசை. வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள், அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள்.